போறோம். சரியா டொரண்டோ நேரம் 7:58. கர்த்தர் உளவாய் வார்த்தையோடு பேசுகிறார். நிச்சயமாக நாங்கள் உற்சாகமாக கொடுக்கிற ஆத்மா கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். அப்படியாக நாங்கள் கொடுப்போம். விசனமாயும் அல்ல, கட்டாயமும் அல்ல. உங்களுடைய மன விருப்பத்தின்படி தேவன் நமக்கு தந்ததிலிருந்து நாம கொடுக்க வேண்டும். அப்படியா கொடுக்கும்படியா கர்த்தர் எங்களை என்ன செய்திருக்கிறார்? நீங்கள் கொடுத்து என்னை சோதித்து பாருங்கள்னு சொல்லுகிறார். நான் வானத்து பலனியை திறந்து உங்களை ஆசீர்வதிப்பேன், இடம் கொள்ளாத படிக்கன்னு சொல்றார். அங்கே ஈசாக்கு பஞ்ச காலத்தில் விதவித்தான் 100 மடங்கு அங்கே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் என்று சொன்னார். அது தகப்பன் ஆபிரகாம் சந்ததி, ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி கொடுத்ததுனால, அங்கே ஆசாரியனுக்கு கொடுத்ததுனால கர்த்தர் அவங்களை ஆசீர்வதித்து அப்படியாக வழி நடத்துகிறார். கொடுப்போம், எங்கள் தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆமென். சரியாக நாங்கள் அடுத்ததாக வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைய போறோம். எங்களோடு வெளிச்சத்தோடு இணைந்திருக்க சகோதரி பிருந்தா அவர்கள் இணைப்பில் இருக்கும் சகோதரி அழைப்பு கொண்டு வந்து நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தை காண்போமா? இணைப்போம். பிரைஸ் சிஸ்டர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? ஆமென். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். கர்த்தருடைய கிருபையினா கர்த்தருக்கு மகிழ்ச்சியா இருக்கிறோம். நீங்கள் நல்ல உற்சாகத்தோடு வந்திருக்கிறீர்கள். விடுமுறையை கழித்து விட்டு கர்த்தர் கூட இருந்தார், எங்கள் ஜெபத்தை கேட்டார். இந்த வாய்தவனுக்கு ஸ்தோத்திரம். அப்படியா உங்களை கர்த்தரின் நாமத்தினாலும் சங்க வானொலி கூடாக நித்திய வெளிச்சத்தில வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் சிஸ்டர். எடுத்து வாருங்கள், வெளிச்சத்தை காண ஆவலாயிருக்கின்றோம். ஆமென் ஆமென். ஆண்டவரே நன்றி அப்பா. தகப்பனே நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. இதோ இந்த வேலைக்காக நன்றி ராஜா. இதோ அற்புதரே உமக்கு நன்றி, அதிசயரே நன்றி. ஆண்டவரே எங்களை சுகமாக்குகிறவரே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே உம்முடைய வார்த்தை அனுப்பி எங்களை சுகப்படுத்துகிற தெய்வமே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். யெகோவா ராஃபா உம்மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் பரிகாரியே உம்மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே நல் வைத்தியராய் எங்கள் குடும்ப வைத்தியராய் இருக்கிறவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தை கொடுத்தீரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. ஆவியானவரே நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தேற்றவாளரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இதோ எங்கள் சத்துருக்களை பாதப்படியாக்கி போடுகிறவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. இதோ இந்த இடத்துல உம்முடைய பிரசன்னத்தினாலே நிரப்பி இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இதோ உம்முடைய வார்த்தை அப்பா, இதோ நாங்கள் பகிர்ந்து கொடுக்கிற போது உம்முடைய வெளிச்சம் எங்களுடைய இருதயங்களுக்குள்ளே வருகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இதோ இந்த வேளையிலும் அப்பா, இந்த வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கிற பொழுது ஆண்டவரே இந்த வார்த்தையில இருக்கிற மகிமை, வல்லமை, விடுதலை, சந்தோஷம், சமாதானம் ஆண்டவரே இது ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கட்டும் அப்பா. இதோ ஆண்டவரே இந்த வார்த்தை கேட்கிற பொழுது அவர்களுக்குள்ளே ஆண்டவரே இதோ ஒரு உற்சாகம் உண்டாகட்டும் சுவாமி. ஆண்டவரே இந்த வார்த்தையில் இருக்கிற வெளிச்சம் இருளாய் இருக்கிற எல்லா இடத்திலும் ஜீவன் உண்டாகும்படியாய் ஆண்டவரே இதோ இப்பொழுதே உம்முடைய கிருபையை கேட்கிறோம் அப்பா. ஆண்டவரே இதோ ஒவ்வொருவரும் ஆண்டவரே இதோ சத்தியத்தை அறிவீர்கள், அப்பொழுது நீங்க விடுதலை ஆவீர்கள் என்ற வார்த்தையின் படியே ஆண்டவரே இந்த சத்தியங்களை கேட்கிற பொழுதப்பா இதோ அவர் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் விடுதலை உண்டாகட்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டு பெற்றுக்கொள்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன். சங்கமம் வானொலியில் நித்திய வெளிச்சம் பகுதியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நாம் இன்றைய நாளிலும் சங்கீதம் 106வது பகுதியை நாம் வாசித்து அதிலிருந்து கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரோடு கூட பேசுவாராக. உங்க வாழ்க்கையில என்ன தேவையாக இருக்கிறதோ அதை தேவ ஆவியானவர் உங்களுக்கு பகிர்ந்து கொடுப்பாராக இயேசுவின் நாமத்தில். ஆமென் ஆமென். சங்கீதம் 106 24 முதல் 46 வரைக்கும் வாசிக்கலாம். அவருடைய வார்த்தையை விசுவாசியாமல் இச்சிக்கப்படத்தக்க தேசத்தை அசட்டை பண்ணினார்கள். கர்த்தருடைய சித்தத்திற்கு செவிகொடாமல் தங்கள் கூடாரங்களில் முறுமுறுத்தார்கள். அப்பொழுது அவர்கள் வனாந்தரத்திலே மடியவும் அவர்கள் சந்ததி ஜாதிகளுக்குள்ளே அழியவும் அவர்கள் பற்பல தேசங்களிலே சிதறடிக்கப்படவும் அவர்களுக்கு விரோதமாக தம்முடைய கையை எடுத்தார். அவர்கள் பாகால் பேயோரை பற்றி கொண்டு ஜீவன் இல்லாதவைகளுக்கு இட்ட பலிகளை புசித்து தங்கள் கிரியைகளினால் அவருக்கு கோபம் மூட்டினார்கள். ஆகையால் வாதை அவர்களுக்குள் புகுந்தது. அப்பொழுது பினகாஸ் எழுந்து நின்று நியாயம் செய்தான். அதனால் வாதை நிறுத்தப்பட்டது.
அது தலைமுறை தலைமுறையாக என்றென்றைக்கும் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. மேரிபாவின் தண்ணீர்கள் இடத்திலும் அவருக்கு கடுங்கோபம் மூட்டினார்கள். அவர்கள் நிமித்தம் மோசேக்கு பொல்லாப்பு வந்தது. அவர்கள் அவன் ஆவியை விசனப்படுத்தினதினாலே தன் உதடுகளினால் பதறி பேசினான். கர்த்தர் தங்களுக்கு சொன்னபடி அவர்கள் அந்த ஜனங்களை அழிக்கவில்லை. ஜாதிகளுடனே கலந்து அவர்கள் கிரியைகளை கற்று அவர்களுடைய விக்கிரகங்களை சேவித்தார்கள். அவைகள் அவர்களுக்கு கண்ணியாயிற்று. அவர்கள் தங்கள் குமாரரையும் தங்கள் குமாரத்திகளையும் பிசாசுகளுக்கு பலியிட்டார்கள். அவர்கள் கானான் தேசத்து விக்கிரகங்களுக்கு பலியிட்டு தங்கள் குமாரர் குமாரத்திகளுடைய குற்றம் இல்லாத இரத்தத்தை சிந்தினார்கள். தேசம் இரத்தத்தால் தீட்டுப்பட்டது. அவர்கள் தங்கள் கிரியைகளினால் அசுத்தமாகி தங்கள் செய்களினால் சோரம் போனார்கள். அதனால் கர்த்தருடைய கோபம் தமது ஜனத்தின் மேல் மூண்டது. அவர் தமது சுதந்திரத்தை அருவருத்தார். அவர்களை ஜாதிகளுடைய கையில் ஒப்பு கொடுத்தார். அவர்களுடைய பகைஞர் அவர்களை ஆண்டார்கள். அவர்களுடைய சத்துருக்கள் அவர்களை ஒடுக்கினார்கள். அவர்களுடைய கையின் கீழ் தாழ்த்தப்பட்டார்கள். அநேகந்தரம் அவர்களை விடுவித்தார். அவர்களோ தங்கள் யோசனையினால் அவருக்கு விரோதமாய் கலகம் பண்ணி தங்களுடைய அக்கிரமத்தினால் சிறுமைப்படுத்தப்பட்டார்கள். அவர்கள் கூப்பிடுதலை அவர் கேட்கும் போதோ அவர்களுக்கு உண்டான இடுக்கத்தை அவர் கண்ணோக்கி அவர்களுக்காக தமது உடன்படிக்கையை நினைத்து தமது மிகுந்த கிருபையின்படி மனஸ்தாபப்பட்டு அவர்களை சிறைபிடித்த யாவரும் அவர்களுக்கு இறங்கும்படி செய்தார். ஹல்லேலூயா. எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நாங்கள் உமது பரிசுத்த நாமத்தை போற்றி உம்மை துதிக்கிறதில் மேன்மை பாராட்டும்படி எங்களை ரட்சித்து எங்களை ஜாதிகளிலிருந்து சேர்த்தருளும். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அனாதியாய் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். ஜனங்கள் எல்லோரும் ஆமேன் அல்லேலூயா என்பார்களாக. ஆமேன், ஆமேன். இன்றைய நாளும் நாம் எப்பொழுதுமே இந்த வார்த்தைகளை தியானிக்கிற பொழுது அதிகமாக நான் சொல்லுகிற காரியம் என்னன்னா, இந்த வார்த்தையில ஒரு வல்லமை மகிமை இருக்கு. நம்முடைய வாழ்க்கை ஒரு ஒடுக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. ஏனெனில் கர்த்தர் நமக்காக அவருடைய சொந்த குமாரனை கொடுத்து நம்மளுடைய பாவம், சாபம், வியாதி, பலவீனத்துல இருந்து நம்மள எல்லாவற்றிலிருந்தும் ஆண்டவர் மாற்றி நம்மளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த சூப்பர் நேச்சுரல், அந்த ஜோயி லைஃப நம்ம ஒவ்வொருவரும் வாழணும். நமக்குள்ள கர்த்தர் வைத்திருக்கிற அந்த நன்மையை நம்ம ருசி பார்த்து ஒவ்வொரு நாளும் நம்ம கர்த்தரை துதிக்கும்படியாய் நம்முடைய வாழ்க்கை சாட்சியுள்ளதாக இருக்கணும். நமக்குள்ள வியாதி இருக்கவே முடியாது. ஏனெனில் வியாதியை நம்முடைய சரீரத்திலிருந்து ஆண்டவர் எடுத்து போட்டார் என்கிறதான் நாம் விசுவாசிக்கிறோம். ஆனாலும் இன்றைய காலகட்டங்களிலே விசுவாசிகளுக்குள்ளே நம்ம வியாதியோடு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அந்த வியாதி இருக்க முடியாது. அந்த வியாதி நமக்குள்ள வந்தா அதை எப்படி நாம் மேற்கொள்வது? இந்த தெய்வீக சுகத்தை நாம் எப்படியாக பெற்றுக்கொள்வது? தெய்வீக சுகம் என்பது தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற அப்பமாய் இருக்கிறது. அப்போ அந்த அப்பத்தை நம்மளால ஏன் பெற்றுக்கொள்ள முடியல? எல்லா ஆண்டவர் சிலுவையில செய்து முடித்தார் என்று சொன்னால் அந்த வாழ்க்கையை நம்மளால ஏன் பெற்றுக்கொள்ள முடியல என்று சொல்லிதான் நம்ம ஒவ்வொரு பகுதிகளிலும் அதிகமாக தியானித்து வருகிறோம். சோ இன்றைய நாளிலும் நம்முடைய வாழ்க்கையில ஏன் நம்ம ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த அற்புதமான வாழ்க்கைய, அந்த அதிசயமான வாழ்க்கைய, ஆண்டவர் நமக்காக சிலுவையிலே பெற்று கொடுத்த அந்த வாழ்க்கைய நம்மளால ஏன் வாழ முடியல? இது நம்ம ஒரு செழிப்பான இயேசுவை நம்புகிறவர்கள் அவரை ரட்சிப்பை பெற்று கொண்டாலும் கூட அவர்களுடைய வாழ்க்கை கஷ்டத்துல இருக்கும், பாடுல இருக்கும், இல்ல உபத்திரவத்துலதான் உங்களுடைய வாழ்க்கை இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அப்ப உபத்திரவத்துலதான் இருக்கும் என்று சொல்லியே நீங்க நம்பிக்கொண்டு இருப்பீர்கள் என்று சொன்னா உங்களுடைய வாழ்க்கை உபத்திரவத்துக்குள்ளேயே தான் இருக்கும். உபத்திரவம் என்று சொன்னால் அது எப்படிப்பட்ட உபத்திரவம் என்று
நாம் பார்க்க வேண்டும். நம்ம கர்த்தருக்காக எழும்புகிறதுல, கர்த்தரை துதிக்கிறதுல, கர்த்தருடைய சுவிசேஷத்தை சொல்லுகிறதுல தான் நம்மளுக்கு பாடுகள் வரும். அதே போல நாம் இந்த வேதாகமத்திலையும் பார்க்கிறோம், எத்தனையோ அங்க இருக்கிற அந்த பொது ஜனங்களுக்கு அங்கே பிரச்சனை வருகிறது. ஆனா அந்த பிரச்சனைக்கெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணுகிறாரு, ஒரு சொல்யூஷனை ஆண்டவர் கொடுத்து கொண்டேதான் இருக்குது. கல்யாண வீட்டுல அங்க பார்த்தா திராட்சை ரசம் குறைவுபடுது. ஆனா அங்க என்ன பண்ணுகிறார், தண்ணியை அந்த சாடியில ஊற்றும் பொழுது அங்கே அது அருமையான அற்புதமான திராட்சை ரசமாக மாறுகிறது. அப்போ ஆண்டவர் அந்த இடத்துல ஏன் நம்ம அவர் எட்டர்னல் லைஃபுக்கு தான் வந்திருந்தாரு என்று சொன்னா, ஏன் இந்த உலகத்துல இருக்கிற ஒரு பிரச்சனைக்கு அவர் ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கணும்? அதே மாதிரி அங்க ஜனங்கள் வருகிறாங்க, அவர் கையில அங்க வந்து அங்க 5 அப்பமும் 2 மீனும் தான் இருக்கு. ஆனா அந்த நேரத்துல அந்த ஜனங்களுக்கு அவர் ஆண்டவர் போஷிக்கணும் என்று சொல்லி அங்கே விரும்பி அங்கே ஒரு அற்புதத்தை செய்கிறார். அப்போ எல்லா இடத்திலும் பிரச்சனை வருகிறது, எல்லா இடத்திலும் குறைவு வருகிறது. ஆனால் அந்த இடத்துல எல்லாம் தேவனுடைய நாம மகிமைப்படும்படியாக அற்புதமும் அதிசயமும் நடந்து கொண்டேதான் இருக்குது தேவச்சனமே. அதே போலதான் இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையிலையும் உங்களுடைய வாழ்க்கையிலையும் உபத்திரவங்கள் வரலாம், குறைவுகள் வரலாம், நம்மளுடைய வாழ்க்கையில எம்டினஸா இருக்கலாம். ஆனா அந்த எம்டினஸ்னுடைய முடிவு, அந்த எம்டினஸ்னுடைய எந்த இடத்துல குறைவு இருக்குதோ அதனுடைய கிளைமேக்ஸ் சீன்ல தேவனுடைய நாமம் ஒன்றே மகிமைப்படணும். அந்த ப்ராசஸ்ல எல்லாவற்றிலையும் அந்த குறைவு நிறைவாகும் வரை நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற அந்த டிரான்ஸ்பர்மேஷன் டயத்துல, அந்த ப்ராசஸிங் டயத்துல நாம் செய்ய வேண்டிய காரியம் தேவனையே நோக்கி இருக்க வேண்டும். எப்படியாக 5 அப்பத்தை 2 மீனையும் வைத்திருக்கிற பொழுது தன்னுடைய குறைவை பார்த்து, ஐயோ என் கையில 5 அப்பம் தான் இருக்கு, 2 மீன் தான் இருக்கு, ஏன் இப்படி இருக்கு, ஏன் கடவுளுக்கு தெரியாதா, இவ்வளவு கூட்டம் வரும்ன்றது தெரியாதா, ஒரு சாப்பாட்டை கொடுத்திருக்கலாமே, ஏன் இந்த ஜனத்துக்கு நான் என்ன பண்ணுவேன் என்று சொல்லி அந்த இடத்திலே நம்மளுக்கு ஆண்டவர் என்ன செய்யல, முறுமுறுக்கல. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணினார், எல்லாவற்றையும் நிறைவாய் தருகிற பிதாவை நோக்கி அந்த இடத்திலே தன்னுடைய கண்களை ஏறெடுக்கிறார். தன்னுடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாக மாறுகிறது. அதே போல இன்றைய நாளிலே நாம் இந்த சங்கீதம் 106 வாசிக்கிற பொழுது அதிலே ஜனங்களுக்கு ஆண்டவர் எவ்வளவு அற்புதங்களை செய்து கொண்டு வழிநடத்தி வருகிறார். ஆனா இந்த ஜனங்கள் என்னென்ன காரியங்களை செய்கிறார்கள் என்று பாருங்கள். முதலாவது அவர்கள் அசட்டை பண்ணுகிறார்கள், இச்சிக்கப்பட்டத்தக்க தேசத்தை அசட்டை பண்ணினார்கள். இரண்டாவது காரியம் அங்கே என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடாமல் தங்கள் கூடாரங்களிலே முறுமுறுத்தார்கள். தேவன் நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன், நான் உங்களோடு இருப்பேன், திடங்கொள்ளுங்கள், பயப்படாதே என்று அவர் எத்தனையோ முறைகளிலே எத்தனையோ சம்பவங்களிலே ஆண்டவர் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி அவர் பேசும்போது கூட, ஆனா ஒவ்வொரு சிச்சுவேஷன்லயும் என்ன பண்றாங்க, அங்கே தங்களுக்கு காடை வேணும் என்று சொல்லி, ஐயோ என்ன சாப்பாடு சரியில்லை என்று சொல்றாங்க, அங்க தண்ணி இல்லைன்னு முறுமுறுக்கிறாங்க, கிடைச்ச தண்ணி கசப்பா இருக்குன்னு முறுமுறுக்கிறாங்க. எல்லாவற்றிலும் கிடைத்த எல்லாவற்றிலும் ஜனங்கள் என்ன செய்கிறார்கள், முறுமுறுத்து கொண்டே இருக்கிறார்கள். அப்படி அந்த முறுமுறுக்கிற பொழுது அங்க என்ன நடக்குது, ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், ஜாதிகளுக்குள்ளே அழியவும் அங்கே வனாந்தரத்திலே ஜனங்கள் மடியவும், எந்த தேசத்துல ஆண்டவர் அற்புதமாய் தினந்தோறும் மன்னாவை கொடுத்து அவர்கள் போட்டிருந்த சட்டை கூட அந்த அழியாத படிக்கு, கிளியாத படிக்கு, செருப்புக்கு இதாகாத படிக்கு ஆண்டவர் வழிநடத்தி வந்த அதே இடத்துல அங்கே பாம்புகளை அங்கே வரப்படுகிறது, அங்க ஜனங்கள் கொல்லப்படுகிறாங்க, அந்த இச்சிக்கப்பட்டதை சாப்பிட்டு ஜனங்க மடியிறாங்க. இது எல்லாமே நடக்குது. அப்போ நடப்பதற்கு காரணம் என்ன, அங்கே ஜனங்கள் முறுமுறுத்தார்கள். ஆண்டவருடைய சத்தத்தை அவங்க என்ன செய்யல, செவி கொடுக்கவில்லை. அவங்க அந்த இடத்துல அசட்டை பண்ணுகிறாங்க. அப்போ ஆண்டவருடைய பாதுகாப்பு நம்மளை விட்டு என்ன செய்கிறது, நீக்கப்படுகிறது. எங்கே ஆண்டவருடைய அடைப்பு இல்லாமல் இருக்கிறதோ அங்கே அடைப்பை பிடுங்கிறவனை பாம்பு கடிக்கும் என்கிறதன்படி, இதோ எந்த இடத்துல தேவனுடைய பாதுகாப்பை விட்டு நாம் எப்பொழுது விலகுறோமோ அந்த இடத்துல என்ன செய்யும், நம்முடைய வாழ்க்கையில பற்றாக்குறை ஏற்படும், வறுமை ஏற்படும், நம்ம வாழ்க்கையில சமாதானம் இல்லாமல் இருக்கும் தேவச்சனமே. இதோ அது மாத்திரமல்ல, ஆண்டவரை தங்கள் கிரியைகளினாலே ஆண்டவரை என்ன செய்கிறாங்க, கோபம் ஊட்டுறாங்க. அப்போ அந்த இடத்துல என்ன செய்யுது, வாதை உள்ளுக்குள்ள வருகிறது.
அதே போல நாம் இப்படியாக மற்றவர்களுக்கு நாம் ஆவியை விசனப்படுத்துகிற பொழுது அங்க என்ன செய்யக்கூடியதாக இருக்குது, மனம் பதறி பேசக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகுது. அதே போல விக்கிரகங்களுக்கு இட்டதை அவர்கள் சாப்பிடுகிறாங்க. அதே இது எல்லாமே என்ன நடக்குது, இவர்கள் செய்கையில் எல்லாம் கர்த்தரை கோபம் மூட்டிக்கொண்டே இருந்தார்கள். தங்களுடைய செய்கைகளினாலே சோரம் போனார்கள், தங்களுடைய செய்கைகளினாலே தேவனை கோபம் மூட்டினார்கள். இதனால என்ன நடக்குது, ஆண்டவர் என்ன செய்கிறார், அவர்களை ஜாதிகளுக்குள்ளே ஒப்பு கொடுத்து விடுகிறார். அவர்களுக்குள்ளே வாதை உண்டாகிறது, ஜனங்கள் மடியிறாங்க, அழிஞ்சு போறாங்க. சோ இந்த மாதிரி எல்லா கஷ்டங்களும் வருது. சோ இதே போலதான் இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய சத்தத்திற்கு எங்கெங்க நம்ம செவி கொடாம நம்ம எந்தெந்த இடத்துல நம்ம முறுமுறுத்து கொண்டே இருக்கிறோமோ அங்க எல்லாம் ஆண்டவருடைய கை எடுக்கப்பட்டு விடுகிறது. அப்போ நம்ம என்ன செய்கிறோம், டைரக்டா சாத்தான் நம்மள தாக்குவதற்கு நம்ம இடம் கொடுத்து விடுகிறோம். ஏனெனில் அங்கே தேவ பாதுகாப்பு இல்ல, அடைப்பு இல்ல. அப்ப சத்ருவானவன் நம்முடைய வாழ்க்கையில எல்லா ஏரியாஸ்குள்ளயும் வர்றதுக்கு அது ஒரு ஓப்பன் டோராக இருக்கிறது. அப்போ இதுக்கு என்னதான் பண்ணலாம்? இப்ப இட்ஸ் நாட் ஈஸி. நம்முடைய வாழ்க்கையில நம்ம எல்லா சூழ்நிலையும் ஆண்டவரையே நோக்கி பார்த்து ஆண்டவர் செய்த எல்லா குறைவுகளிலையும் நன்மையவே சொல்லும்படி நம்ம இருக்கிறதற்கு நம்ம எப்படியாக பழகிக்கொள்வது அப்படி என்று சொல்லி நம்ம சிந்தனைகள் சிந்திப்போம் என்று சொன்னால், முதலாவது நம்முடைய அறிவின்படி அதுக்கு எதுவுமே எனக்கு நன்மை இல்லை, எனக்கு வேதனையா இருக்கு, குறைவா இருக்கு என்று சொல்லி நம்மளுடைய சிந்தனையிலே நாம் சொல்லுவோம் என்று சொன்னால், நாம் தேவ சமூகத்திலே போய் அமர்ந்து, ஆண்டவரே நான் இப்பொழுது என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில நான் எந்தெந்த காரியத்தை எனக்கு உண்மையிலேயே நான் போகிற பாதை எனக்கு கஷ்டமா இருக்கு டாடிக்கா, நான் போகிற பாதையில எனக்கு ஆன்சர் என்னன்னே புரியல, எப்ப முடியும்னே எனக்கு தெரியல, நான் எப்ப வெளிச்சத்தை பார்ப்பேன், என் வாழ்க்கையில் இதுக்கெல்லாம் எப்ப முடிவு வரும்னே எனக்கு தெரியல, நான் உங்களைத்தான் நான் நம்புறேன், உங்களோடுதான் என் வாழ்க்கை இருக்குதுன்னு நான் நம்புறேன், ஆனா எந்த இடத்திலே நான் வழி விலகி போயிருக்கேன்னு எனக்கு தெரியல டாடிக்கா, ஆனா இன்னைக்கு என் வாழ்க்கையில நான் உங்களுடைய சத்தத்திற்கு செவி கொடாமல் நான் போயிருந்தா, ஆண்டவரே என்னுடைய ஆசீர்வாதத்தின் மத்தியிலும் என்னுடைய ஆசீர்வாதத்தை காணாமல் நான் அதுல இருக்கிற குறைவை கண்டேன் என்று சொன்னா, ஆண்டவரே என்னை தயவாய் மன்னிங்க என்று சொல்லுங்க தேவஜனமே. இதோ இன்றைக்கு தேவனிடத்திலே ஒப்பு கொடுங்க. முதலாவது நீங்க ஒரு தீர்மானம் செய்யுங்க, என்னுடைய வாழ்க்கை ஒரு சூப்பர் நேச்சுரலா தான் இருக்கும், என்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய வல்லமை மகிமை ஏதோ ஒரு மாசம் 2 மாசம் 3 மாசம் இல்ல, ஒவ்வொரு சிச்சுவேஷன்லயும் அது சூப்பர் நேச்சுரலா தான் இருக்கும். ஏன்னா நான் தேவ பிள்ளை, எனக்குள்ள தேவன் இருக்கிறார் என்று சொல்லி நீங்க திடமாய் நம்பணும். தேவனுடைய கரத்தை நீங்கள் மட்டுப்படுத்தாதபடி, என் தேவன் பெரியவராய் இருக்கிறார், என் நடுவிலே அவர் பெரியவராய் இருக்கிறார், இதோ நான் அவரை கெம்பீரித்து பாடுவேன் என்று சொல்லணும். இதோ இன்றைக்கு இந்த சங்கீதம் 106 கூட நான் உங்களுக்கு, இது ஒரு வரலாற்று சம்பவங்கள் நிறைந்த சங்கீதம். இதோ இந்த புஸ்தகத்திலே 5 பிரிவுகளாக இருக்கு. சங்கீதத்துல இது ஞான சங்கீதமாய் இருக்கு, போதனை பண்ணுகிற சங்கீதமாய் இருக்குது, ஆண்டவரை துதிக்கிற சங்கீதமா இருக்குது, இல்ல இது ஒரு பிரதிஷ்டை பண்ணுகிற சங்கீதமா இருக்கிறது என்று நிறைய சத்தியங்களை நான் உங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கலாம். நிறைய காரியங்களை இந்த புஸ்தகத்தை குறித்து பேசலாம். ஆனா அது எல்லாம் உங்களுடைய அறிவுக்கு தான் தீனி போடுமே தவிர உங்களுடைய ஆத்மாவை விடுதலை செய்யாது. இந்த ஆத்மாவுக்கு நமக்கு ஒரு விடுதலை வேணும் என்று சொன்னால், இதோ இந்த ஆத்மா நல்ல சந்தோஷமாய் கெம்பீரித்து வாழுகிறது என்று சொன்னால்தான் நாம இந்த சரீரத்துல நாம் நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும் தேவச்சனமே. இதோ இந்த ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்றுதான் இந்த ஆத்மாவுக்குள்ள இந்த ஆத்மா என்ன சொல்லுது, அப்படியாகத்தான் நம்மளுக்கு இந்த வசனம் சொல்லப்படுகிறது. இந்த ஆத்மாவுக்குள்ளே ஒரே கோபம், எரிச்சல், பொறாமை, நமக்குள்ள எப்பொழுதும் நமக்குள்ள ஒரு முறுமுறுக்கிற சுபாவம், எப்பொழுதும் இல்லாததே குறித்திருக்கிற காரியம், இது எல்லாம் இருக்கும் பொழுது எப்படி நம்முடைய வாழ்க்கை நம்மளுக்குள்ள சந்தோஷமா இருக்க முடியும்? நம்முடைய வாழ்க்கை சந்தோஷமா இருக்க முடியாது. இதோ இந்த ஒரு 3-4 மாதங்களாக என் மனசுக்குள்ள இருக்கிற ஒரு தீர்மானம் என்ன தெரியுமா? இதோ இதுவரைக்கும் என் வாழ்க்கையில நிறைய கேள்விகள் இருக்கும், எப்படி இதுக்கு என்ன செய்யணும், அப்படி செய்யணும், ஐயோ இவங்க இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்க என்று என்னுடைய சிந்தனைகள் அலைமோதும். ஆனால் நான் இப்பொழுது ஒரு தீர்மானம் எடுத்து
எடுத்திருக்கிறேன். என் வாழ்க்கைக்கு காரணம் அது பிளஸ்ஸா இருந்தாலும் சரி, மைனஸா இருந்தாலும் சரி, அதுக்கு காரணம் நான் தான். இதை கேட்டு கொண்டிருக்கிற யாவரும் இன்றைக்கு அந்த தீர்மானத்தை எடுங்க. இன்னைக்கு நீங்க போகிற பிரச்சனைக்கு காரணம் உங்களுடைய பேரண்ட்ஸ் கிடையாது. இன்னைக்கு நீங்க போகிற பிரச்சனைக்கு காரியம் உங்களுடைய பிள்ளை கிடையாது. இன்னைக்கு நீங்க போகிற காரியம், உங்களுக்கு வருகிற பிரச்சனை உங்களுடைய ஹஸ்பண்ட் கிடையாது. இன்னைக்கு நீங்க போகிற காரியம் அது உங்களுடைய அதுக்கு ப்ராப்ளம் உங்களுடைய அம்மா கிடையாது. இன்னைக்கு நீங்க போகிற ப்ராப்ளத்துக்கு காரணம் உங்களுடைய கோவொர்க்கர் கிடையாது. இன்னைக்கு நீங்க போகிற ப்ராப்ளம் உங்களுடைய கசின் கிடையாது. இன்னைக்கு நீங்க போகிற ப்ராப்ளம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோ, உங்களுடைய சுற்றத்தாரோ, ரிலேட்டிவ்ஸோ யாருமே கிடையாது. நீங்க போகிற ப்ராப்ளத்துக்கு நீங்க தான் காரணம். இதுக்கு சொல்யூஷன் என்ன? இதுக்கு சொல்யூஷன் இயேசுதான் சொல்யூஷன். இதுக்கு சொல்யூஷன் என்ன? இந்த சத்தியத்தை அறிகிறது தான் உங்களுக்கு சொல்யூஷன். என்ன சத்தியம்? இதோ உங்களுக்காக இதோ சிலுவையிலே, கல்வாரி சிலுவையிலே மரிக்கப்பட்ட, இதோ மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை நீங்க நம்புவது என்பது என்ன? உள்ளார்ந்த ஆத்மாவுல டவுட்டே இல்லாம நம்ம நம்பணும். இதோ வார்த்தை சொல்லுகிறது, நீங்க எந்த இடத்துல நீங்க இருமனம் உள்ளவன் கர்த்தரிடத்துல எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது என்று வார்த்தை சொல்லுகிறது. நீங்க இந்த காரியம் நடக்குமா நடக்காதா என்று சொல்லி நீங்க இருமனதோடு இருப்பீங்க என்று சொன்னா நடக்கவே நடக்காது. ஆனா எந்த காரியமும் நீங்க ஆண்டவருடைய சித்தத்தின்படி, ஆண்டவர் இதைத்தான் விரும்புகிறார், இதுதான் தேவ சித்தம், ஆண்டவர் சுகமாய் இருக்கும்படியே அவருடைய தேவ சித்தம் இல்லை, இது வியாதிக்கேத்த மரணமா இருக்குது, இதோ நான் போய் சேர்கிறதற்கான ஒரு மரணமாய் இருக்குது, இதோ நான் பண்ண பாவம் என்னிடத்திலே இன்னும் உண்டென்று உங்களுடைய மனச்சாட்சி உங்களை குற்றப்படுத்தி கொண்டே இருக்கிறபடினாலே இந்த வியாதிக்கு நான் டிசர்வ் ஆகி இருக்கிறேன். இல்ல ஒருவேளை இந்த வியாதி போயிட்டா இல்ல இன்னும் பெரிய வியாதி வந்து விடுமோ, இப்படியே நான் இருந்து கொண்டு போயிடலாம் என்று சொல்லி உங்களுக்குள்ளே ஒரு சிந்தனைகள் இருக்குமானால், இதோ இது என்னுடைய ஜென்ம காரியங்கள், இதோ என்னுடைய ஜெனரேஷனலா வருகிற என்னுடைய பாரம்பரியத்தின் சாபம், இதோ பாரம்பரியமாய் வருகிற வியாதிகள், இதோ அவர்கள் இட்ட சாபம் என்று சொல்லி, அல்லது எனக்கு நானே சொல்லிக்கிட்ட சாப வார்த்தைகள் இப்பொழுது என் வாழ்க்கையிலே தாக்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், இதை எல்லாவற்றையும் ஒரே மூட்டையாய் இருக்க கட்டி விடுங்க. இதோ இந்த காரியம், இந்த எல்லா பாரத்தையும் என் தேவன் எனக்காக சுமந்து இருக்கிறார். இதோ என் சரீரத்துல வியாதி இருக்க முடியாது, ஏனெனில் என் தேவ ஆவியானவர் எனக்குள்ளே வாசம் செய்கிறபடியினாலே இந்த ஆலயத்துக்குள்ளே என் தேவன் வாசம் செய்கிறார். இதோ இந்த ஆலயத்தின் மகிமை முந்தின நாட்களை காட்டிலும் பிந்தின நாட்களில் இந்த ஆலயத்தின் மகிமை எனக்கு அது நல்ல மகிமையுள்ளதா இருக்கும் என்று சொல்லுங்க. இதோ நீங்கள் வயதாகி விட்டது, இதோ இது எல்லாம் இதோ இந்த முதுமையினாலே வருகிற பலவீனம் என்று சொல்லி உங்களுடைய சிந்தனை சொன்னாலும் கூட, இதோ இப்பொழுது சகோதரி சொன்னாங்களே, இதோ முதிர் வயதிலும் கனிதந்து பசுமையும் புஷ்டியுமாய் தான் நான் இருப்பேன், இதோ எனக்கு இந்த முதுமை ஒரு காரணம் கிடையாது என்று நீங்கள் சொல்ல வேண்டும் தேவச்சனமே. இதோ நீங்க தேவ பிள்ளைகளாய் இருக்கிற நாம் இந்த வார்த்தையை நாம் உள்வாங்கி கொண்டு இந்த வார்த்தையின்படியே நம்முடைய வாழ்க்கை இருக்கிற பொழுது நம்ம யாரிடத்திலும் போய் இயேசுதான் தேவன், அவர்தான் ரட்சகர், அவர்தான் என் தேவன், அவர் ஜீவனுள்ள தேவன், இவ்வளவு அற்புதங்களை செய்கிறவர் என்று நாம போய் யாருக்கிடத்திலையும் நம்ம சொல்ல தேவையில்லை. நம்மளை பார்க்கிறவர்கள், நம்முடைய சாட்சி அவர்கள் நம்ம தேவன் என்று அவர்களை இழுத்து வரும். நம்ம என்ன பண்றோம்? நிறைய சொல்றோம், ஆனா நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சாட்சிகளா நம்ம இருக்க முடியல. இன்றைக்கு அந்த மாற்றம் வேணும்னு கேளுங்க. இது ஒரு வரலாற்று புஸ்தகமோ அல்லது ஏதோ ஒரு கதை புஸ்தகமோ நம்ம ஏதோ ஒரு ப்ரீச் பண்ணணும்னு சொல்லி நம்ம ப்ரீச் பண்ணல. இந்த ஒரு தீர்மானத்தை எடுங்க. இந்த வேதத்துல படித்திருக்கிற இந்த கேட்கிற இந்த சத்தியத்தின்படி இதோ மரித்தோர் உயிரோடு எழும்புறாங்க, பிறவி குருடனுடைய கண்கள் பார்வையிடுகிறது, பிறவி சப்பானி எழுந்து குதித்து தேவனை மகிமைப்படுத்துகிறான், இதோ பிறவி செவிடனுடைய காதுகள் திறக்கப்படுகிறது, இதோ ஊமையன் பேசுகிறதை இந்த வேதத்திலே நாம பார்க்கிறோம், இதோ மரித்தவர்கள் எழும்புகிறதை நாம் பார்க்கிறோம், இதோ மரித்த சடலத்தை கொண்டு போகிற பொழுது அது ஆல்ரெடி அந்த இடத்திலிருந்து வந்த
தண்டுல அந்த பிணத்தை போடுகிற பொழுது அந்த பிணம் உயிர் பெற்று எழும்புகிறது. இப்படியாக நாம் படிக்கிற இந்த வேதத்திலே இருக்கிற ரகசியமும் அற்புதமும் அதிசயமும் எங்களுடைய வாழ்க்கையில நடந்தே ஆக வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதை விட என்ன தெரியுமா, இது அற்புதம் அதிசயம் நடப்பது என்கிறது மாத்திரமல்ல, உண்மையாய் நாம் சிறு பிள்ளைகளை போல தேவனுடைய ஆத்மாவிலே இதோ தேவனுடைய மார்பிலே நாம் சார்ந்து கொள்கிற பொழுது, அப்பா நீங்க தாப்பா எனக்கு எல்லாம், இதோ நீங்க செய்யறீங்க செய்யல அது இன்னொரு பட்சம், ஆனா அந்த இடத்திலே நம்முடைய பிதாவாகிய தேவன் சர்வ வல்லவர் அங்கே இருக்கிற பொழுது அங்கே குறைவு இருக்க முடியாது. அவர் என் தேவையெல்லாம் பார்த்து கொள்வார். எப்படி ஆபிரகாம் அந்த மலை மேட்டிலே போகிற பொழுது அங்கே கேட்கிறார், பலி இடுகிற தேவ ஆட்டுக்குட்டி எங்கே, அங்க இடுகிற அந்த ஆட்டுக்குட்டி எங்கே என்று கேட்கிற பொழுது அங்கே அவர் சொல்வார், தேவன் பார்த்து கொள்வார், அவர் எல்லாம் பார்த்து கொள்வார். அதே போல எல்லா சூழ்நிலையும் என் தேவன் பார்த்து கொள்வார். இதோ நான் போகிற பாடு எனக்கு கஷ்டமா இருக்கு, ஆனா இந்த பாடு நிரந்தரம் அல்ல. இந்த பாட்டுக்கு அங்கே நான் கடந்து போகிற பொழுது என் தேவன் மகிமைப்படுவார் என்று நாம் தேவனை குறித்து எப்படியாக இங்கே அந்த ஜனங்கள் விடுதலை செய்கிற பொழுது அங்கே சொல்கிறார்கள், எங்கள் தேவனாகிய கர்த்தாவே நாங்கள் உம்மது பரிசுத்த நாமத்தை போற்றி உம்மை துதிக்கிறதில் மேன்மை பாராட்டும்படி எங்களை ரட்சித்து எங்களை ஜாதிகளில் இருந்து சேர்த்தருளும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். எப்பொழுதும் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி நாம் சொல்லிக் கொண்டே இருப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் பெரிய காரியங்களை செய்வார். அவர் நீங்க நினைப்பதற்கும் வேண்டிகளுக்கும் அதிகமாய் நன்மை செய்வார். நான் சொன்னதை போல இன்றைக்கு நீங்க யாரும் நீங்க அந்த தீர்மானத்தை எடுத்து நீங்க உங்களை குற்றப்படுத்தி கொள்ள தேவையில்லை. என்னாலதான் என்று சொல்லி நீங்க உங்களை குற்றப்படுத்தி கொள்ள தேவையே கிடையாது. இந்த இதுல இருந்து நம்ம செய்ய வேண்டியது, நம்ம என்ன இந்த கில்ட்டுக்குள்ள போகாம, ஆமா இது என்னுடைய வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனைகள் வருவதற்கு காரணம் எனக்குள்ள ஒரு பொறுமை இல்லை, எனக்குள்ள ஒரு தாழ்ந்து போகிற தன்மை கிடையாது, எனக்குள்ள சமாதானமாய் போகிற தன்மை கிடையாது, எனக்குள்ள யோசித்து தேவ சமூகத்திலே ஆலோசித்து தேவ சத்தத்தை கேட்கிற நிலைமையில நான் இல்லை, எல்லாம் என்னுடைய சுய பலத்துல நான் நம்பிக்கை வைத்து என்னுடைய வாழ்க்கையில நான் ஓட்டினது நிமித்தம் தான் எனக்கு இவ்வளவு பிரச்சனை வர காரணம் அப்படி என்று சொல்லி உங்களை தாழ்த்தி கடவுள் இடத்திலே மன்னிப்பை கேட்டு, ஆண்டவரே நான் முறுமுறுக்க போறது இல்லப்பா, உங்களுடைய சத்தத்தை கேட்காமல் என்னுடைய சுய பலத்துல நான் செய்வது இல்லை ஆண்டவரே, எந்த காரியத்தையும் நான் விக்கிரகப்படுத்தல ஆண்டவரே, அது ஹீலிங்கா இருக்கட்டும் ஆண்டவரே, என்னுடைய டெலிவரன்ஸா இருக்கட்டும் ஆண்டவரே, ஒரு பினான்சியல் பிரேக் த்ரூவா இருக்கட்டும், என்ன காரியம் நடந்தாலும் அந்த காரியத்தை நான் விக்கிரகப்படுத்தாதபடி ஆண்டவரே நீங்க அவங்கதான் வேணும் என்று சொல்லி, ஆண்டவரே நீங்க எங்களோடு இருக்கையில என் தேவைகள் எல்லாவற்றையும் நீங்க பார்த்து கொள்ளுவீங்க என்கிற அந்த திடமான நம்பிக்கை எனக்கு வரணும் டாடிகாடு. உங்களை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் ஆண்டவரே நம்ப விடாத படிக்கு ஆண்டவரே, உங்களை விசுவாசிக்க விடாத படிக்கு ஆண்டவரே, எங்களுக்கு எதிராய் போராடுகிற எல்லாவற்றையும் நீங்க நிர்மூலமாக்கி போடுங்க டாடிகாடு என்று சொல்லுவோமா. டாடிகாடு இதோ இப்பொழுது கூட என்னோடு கூட ஆண்டவரே யார் யார் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ ஆண்டவரே, இதோ என் வாழ்க்கைக்கு பதில் என்ன, ஏன் என் வாழ்க்கையில இப்படி தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது, ஏன் கர்த்தர் வைத்திருக்கிற சித்தத்தை பெற்றுக்கொள்ள முடியாம அவர் வைத்திருக்கிற அந்த ஜீவ புஸ்தகத்துல எழுதியிருக்க அந்த தீர்மானத்தின்படி என் வாழ்க்கை இல்லையே ஏன் என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறார்களோ ஆண்டவரே, யார் யார் மனம் திரும்பி மன்னிப்பை கேட்டு உங்களிடத்துல சரண்டர் பண்ணாங்களோ ஆண்டவரே, அவங்க எல்லாருடைய வாழ்க்கையிலையும் உடைய வெளிச்சம் பரவட்டும் என்று கேட்கிறேன் ஆண்டவரே. இதோ எங்களுக்கு ஆலோசனை தருகிற ஆவியானவர் இப்பொழுதே ஊற்றப்படுவாராக. இதோ அவர்களுக்குள்ளே ஜீவநதி பரவி பாய்வதாக. இதோ எல்லா சோல் மண்டலத்துக்குள்ளும் எல்லா ஆத்மாவில இருக்கிற மண்டலங்களுக்குள்ளும் ஆண்டவரே, இதோ உடைய வெளிச்சம் பரவட்டும் ஐயா. இதோ உடைய ஜீவநதி பரவி பாயட்டும் அப்பா ஆண்டவரே. உள்ளுக்குள்ள இருக்கிற எல்லா டிராமாஸ் வூண்ட்ஸ் அப்பா, இதோ எல்லா ஃபெயிலியர் பேட்டர்ன்ஸ் ஆண்டவரே, தங்களால முடியாது என்று ஆண்டவரே எந்தெந்த இடத்துல சோர்ந்து போய் ஆண்டவரே, எந்தெந்த இடத்துல டிசைவ் பண்ணி சத்ருவானவன் ஆண்டவரே ரூல் பண்ணுகிறானோ அந்த இடத்துல எல்லாம் ஆவியானவர் ரூல் அண்ட் ரெயின் பண்ணட்டும் அப்பா, இயேசு கிறிஸ்துவன் நாமத்திலே. இதோ இப்பொழுதே ஆவியானவர் ஊற்றப்படட்டும். இதோ ஆலபா ஷெக்கெனே மெகெக்கெனே மனா, இதோ அந்த இருதயத்துக்குள்ளே, இதோ அந்த
லங்ஸ் பகுதிகளுக்குள்ளே உடைய தேவ வல்லமை இறங்கட்டும். இதோ உடைய சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும். இதோ என் தேவன் ஆண்டவரே யெகோவா ராஃபா என்று நம்புகிறவர்கள் இதோ இந்த எசாயா 53 சொன்னதன் பிரகாரம் இதோ ஆண்டவரே இதோ உடைய தழும்புகளினாலே சுகமானோம் என்று சொல்லி ஆண்டவரே இதோ ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே நீர் வார்த்தை அனுப்பி ஆண்டவரே நீர் சுகப்படுத்துகிற தேவன் என்கிற வார்த்தையின்படியே இதோ இவர்கள் யாவரும் உம்முடைய தழும்புகளினாலே சுகமானார்கள் என்ற வார்த்தை நான் பேசுகிறேன். இதோ இந்த ஆண்டவரே சங்கமம் வானொலியிலே கேட்டுக்கொண்டிருக்கிற யாவருக்குள்ளும் உம்முடைய சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும். இதோ இப்பொழுதே தெய்வீக சுகம் இறங்கட்டும் அப்பா. இதோ பிறவி குருடருடைய கண்கள் பார்வை அடையட்டும். இதோ பிறவி செவிடர்களுடைய காதுகள் திறக்கப்படட்டும். இதோ செயல்படாத உறுப்புகள் செயல்படட்டும். இதோ எழும்பி நடக்க முடியாத கால் வலி நீங்கி போகட்டும். இதோ மூட்டு பகுதியிலே இருக்கிற எல்லா வலி வேதனை நீங்கி போய் இயேசுவின் நாமத்திலே இதோ ஒவ்வொருவருக்குள்ளும் இப்பொழுதே ஆண்டவரே உம்முடைய தேவ வல்லமை இறங்கி ஆண்டவரே உம்முடைய மனதுருக்கத்தினாலே ஜனங்களை நீங்க சுகப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. இதோ ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன். இதோ இவர்கள் வியாதிக்கு விலக்கப்பட்டவர்கள். இதோ இவர்களுடைய வாதை ஆண்டவரே இவர்களுடைய கூடாரத்துக்குள்ளே வாதை அணுகாது என்று நான் பேசுகிறேன். எல்லா பரம்பரை கட்டுக்கள் சாபங்கள் ஒன்றும் இவர்களை தொட முடியாது என்று நான் பேசுகிறேன். இதோ இவருடைய சந்ததி ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற சந்ததி என்று நான் பேசுகிறேன். இதோ இவர்கள் இந்த ஜீவ புஸ்தகத்திலே எழுதி இருக்கிற ஆண்டவரே இதோ இந்த புஸ்தக சொல்லிலே எழுதியிருக்கிற வாழ்க்கையை வாழுகிற ஒரு கூட்டம் என்று நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. இதோ இவருடைய போக்கையும் வரத்திலும் ஆண்டவரே தேவன் உண்டென்று புறஜாதிகள் காணட்டும். இதோ தேவனுடைய மகிமை இவர்களுடைய வாழ்க்கையில காணட்டும் ஆண்டவரே. இதோ இவர்களுடைய ஆண்டவரே இவருடைய ஜெபங்களுக்கு நீர் பதில் தருவீராக. இதோ இவர்கள் போகிற எல்லா இடத்திலும் ஆண்டவரே கர்த்தர் இவர்களோடு உண்டென்று ஜனங்கள் அறியட்டும் பேசட்டும் ஆண்டவரே உம்முடைய மகிமையை காணட்டும் என்று நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. இதோ இவர்களுடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் சமாதானம் பெருகட்டும் என்று நான் பேசுகிறேன். இதோ வற்றாத ஜீவநதியை போல உம்முடைய சமாதானம் ஆண்டவரே அவர்கள் வீட்டின் எல்லைகளிலே தாபரிக்கட்டும் ஆண்டவரே. இதோ உம்முடைய சமாதானம் தாபரிக்கட்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென் ஆமென் ஆமென். நன்றி சிஸ்டர், நன்றி. அருமையான வார்த்தையின் வெளிச்சத்தோடு ஆழமான சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்தினீர்கள். வெளிப்பாடுகளை கற்றுக்கொண்டோம். சங்கீதம் 106 சங்கீதம் 24 வசனத்துக்கு மேலான வசனங்களின் அடிப்படையிலே எங்களுக்கு ஆழத்தை கற்றுக் கொடுத்தீர்கள். நிச்சயமாக அன்று இஸ்ரவேல் முறுமுறுத்தார்கள், விசுவாசம் இல்லாமல் வனாந்தரத்திலே அழிக்கப்பட்டார்கள், கர்த்தரால் தண்டிக்கப்பட்டார்கள். ஆனால் இன்று கானானுக்கு அழைக்கப்பட்ட நானும் நீங்களும் அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொண்டு விசுவாசத்தில அறிக்கை பண்ணி புலம்பாமல் முறுமுறுக்காமல் கற்றுக் கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி கண்டு அப்படியாக எங்கள் கானான் சுதந்திரத்தை கானானை கண்டடையத்தக்கதா கர்த்தருக்கு செய்யும்படி எங்கள் சுவாசத்தை தட்டி எழுப்பி இருக்கிறீர்கள். கற்றுக் கொடுத்த உங்களை எங்கள் குடும்பத்தை உங்கள் ஊழியங்களை கர்த்தர் நிறைவு ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரை சித்தமான நாங்கள் இன்னொரு அழைப்புல சந்திக்கும் வரைக்கும் தேவ சமாதானத்தை கூறுகிறோம் சிஸ்டர். நன்றி சிஸ்டர். ஆமென்.